அதாவது ராயன் முழுமையா தேசிய விருதுக்கு தகுதியான படம் தான். எந்த வகையிலன்னு கேட்குறாங்க. ராயன் படத்துல என்ன குறை இருக்குன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதை தாண்டி நிறைய சிறந்த தமிழ் படங்கள் இங்க இருந்துச்சு, அதை ஏன் கன்சிடர் பண்ணலன்னு கேட்குறாங்க. தங்கலான்னு ஒரு படம் நடிச்சுது, அந்த படத்துல சிறந்த நடிகர்னு விக்ரமுக்கு தரல, அந்த படத்துல அவரோட நடிப்புக்கு என்ன குறைச்சல்னு கேட்குறாங்க. அந்த கதையே கேவலமான கதை. இல்ல நடிப்புக்கு நடிப்பை விடுங்க ஐயா. 10 படங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு, எல்லாமே பாராட்டுமே தவிர அதை எதிர்க்கிறவன் எவனும் உண்மையான தமிழன் கிடையாது. அயோக்கியன், பரதேசி. மலையாளத்துல சிறந்த நடிகருக்கு சிறந்த மேல நான் பேச விரும்பல. அப்படி நீ பேசினா நீ தமிழன் இல்ல. என்ன பேச கேட்கிறவங்க எல்லாம் தமிழ் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அது அப்படி கிடையாது சார். இந்த கேள்வியை மலுப்புறதுக்கான பதில் தான் அது. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். 72வது தேசிய விருது, இதில் தான் இந்த சர்ச்சைகளே ஆரம்பிச்சு. எப்போதுமே தேசிய விருது வரும்போது ஒரு சில சர்ச்சைகள் வரதான் செய்யும். இந்த தடவை என்னென்னா, அந்த ஜூரி மேலேயே பார்த்தீங்கன்னா அதிக வன்மத்தை செலுத்தியிருக்காங்க. நெட்டிசன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டரை இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜூரியுமே, இந்த இயக்குனர் ஜிவி கிருஷ்ணபாபுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், ஐ திங்க் அதான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஆனால் கலா மாஸ்டர் அநியாயத்துக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ராயன் படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ படங்கள் தமிழ் படங்கள் வந்திருக்கு, அதை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணல? நீங்கள் கொடுத்த வரைக்கும் சரி, ஆனால் ஏன் இதை ஏன் கன்சிடர் பண்ணல? இது எதுக்குமே தேராத ஒரு படமா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து இல்லை, ராயன் மிகச்சிறந்த படம். எந்த வகையிலன்னு சொல்லுங்கள். என்ன காரணம்னா, விடுதலை போர் காலத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த படம் வந்துச்சு. மிக நல்ல திறமையா சொல்றது கேப்டன் மில்லர் சொல்றீங்க, நான் கேட்குறது ராயன் படத்தை கேட்குறேன். ராயன்லேயே அந்த படத்தில் எந்த வித குறையும் இல்லைங்க. அதாவது ராயன் முழுமையா தேசிய விருதுக்கு தகுதியான படம் தான். எந்த வகையிலன்னு கேட்குறாங்க. நீங்க படத்தை பார்த்த பிறகு தெரியும். அதான் சார், படம் பார்த்துருக்காங்க ஃப்ரைடேஸ். அதாவது இல்லை, நான் என்ன சொல்றேன், ராயன் படத்தில் என்ன குறை இருக்குன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லை, பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிறதுல ஓகே, நீங்கள் ராயனுக்கு கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அதை தாண்டி நிறைய சிறந்த தமிழ் படங்கள் இங்கே இருந்துச்சு, அதை ஏன் கன்சிடர் பண்ணலன்னு கேட்குறேன். உதாரணத்துக்கு அவங்க மனசுக்கு அது பிடிச்சிருக்குங்க. இல்லை சார், ஜூரிஸ் மனசுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ இல்லை, அப்போ ஜூரிக்காக பண்ணக்கூடிய அவார்டு தானா? ஆமா ஆமா. அப்போ சிறந்த படத்துல அக்கறை காலத்தில் ஒரு கழுதுன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. அந்த படம் என்ன கருவை சொல்லுதுன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை இல்லை இல்லை, நீங்க அப்படி சொல்லாங்க. அக்கறை காலத்தில் கழுதின்னு ஒரு படம் வந்துச்சு, மிகச்சிறந்த நடிகராக ஷாருகாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பெல்லாம் யாரும் சொல்லலை, ஏன்னா அப்போ தேசிய விருதுகளுக்கு பற்றி இங்கே ஒன்றும் பேச மாட்டான். தேசிய விருது கிடைச்சா படம் ஓடாதுன்னு நினைப்பான். இப்போ தேசிய விருது கொடுப்பதுங்கிறது அந்த ஜூரிஸை வச்சு தான். இது வெளியே யாரும் சிபாரிசு பண்ண முடியாது. 7 பேர் உறுப்பினர் தான், 7 பேர் தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்த. அவங்க 7 பேருக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு. ரெண்டாவது, ஒரு தமிழ் படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படுறா. ஒரு தமிழ் படம் கொடுத்ததுக்கு இல்லைன்னு சொல்றியா, நீ தமிழனா? நீ யாரை சொன்னது? அதே கேள்வி தான் சார் எல்லாருமே கேட்குறாங்க. என்னன்னா, தமிழ் படத்துக்கு கொடுத்ததெல்லாம் சந்தோஷம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் மெய்யழகனுக்கு எடிட்டருக்கு கொடுத்துருக்கீங்க, மெய்யழகனுக்கு சிறந்த படம்னு தரல, அந்த கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. தங்கலான்னு ஒரு படம் நடிச்சுது, அந்த படத்துல சிறந்த நடிகர்னு விக்ரமுக்கு தரல, அந்த படத்துல அவரோட நடிப்புக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறாங்க. அந்த கதையே கேவலமான கதை. இல்ல நடிப்பை விடுங்க ஐயா, கேவலமான படம். ராயன் எந்த வகையில சிறந்ததுன்னு சொல்லுங்களேன். நான் தான் ராயன்ல தனுஷோட நடிப்பு மிக அருமையா இருந்துச்சு, மக்களை சென்றடைஞ்சது முதல்ல. சரி, ரைட்டு. இப்ப கேப்டன் மில்லருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு ஏன் கன்சிடர்? கொட்டுக்காளிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை ஏன் கன்சிடர் பண்ணல? இதெல்லாம் அப்படி பார்த்தா கொட்டுக்காளி பெர்லின் அவார்ட்ஸ்ல பல விருதுகளை வென்றது. ஏங்க, எல்லா விருதுகளும் வாங்கப்படுறதுங்க. இந்த பெர்லின் அவார்டு, அமெரிக்கா அவார்டு, நேஷனல் அவார்டு 7 ஒரு 12 பேர் இருந்தாங்கன்னா அந்த 12 பேர் பார்க்கிற படங்கள்ல ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்றீங்களே சார், ஆனா மக்களுடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களுடைய கருத்தை பத்தி மக்களுடைய கருத்து மக்களுக்கான படம், படமே மக்களுடைய கருத்தை எப்படி ஏத்துக்காம இருக்க முடியும்? மக்களுடைய கருத்து இருந்ததுனால அவார்டை திருப்பி வாங்கிடுவாங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன் சார். ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுருங்க. என்னன்னா, இங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி, ஒரு தரப்பை சார்ந்து எடுக்கப்படக்கூடிய படம் சிறந்த படம் இல்ல. ராயன் படத்தையும் மற்ற தமிழ் படங்கள் 10 படங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு, எல்லாமே பாராட்டுமே தவிர அதை எதிர்க்கிறவன் எவனும் உண்மையான தமிழன் கிடையாது. அயோக்கியன், பரதேசி. இங்க யாருமே எதிர்க்கல. இங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க? அந்த கேள்வியே வேண்டாம். எப்படி சார் கேள்வி வேண்டாம்.
இந்த கேள்வியை புறக்கணிச்சிருங்க. ஒரு தமிழன் விருது வாங்குறான், ஒரு தமிழ் படம் விருது வாங்குது, ஒரு தமிழ் எடிட்டர் விருது வாங்குறாரு, ஜிவி பிரகாஷ்குமாருக்கு சிறந்த இசையமைப்பாளர் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். அது எல்லாம் அப்படி பார்க்க போனா ஜிவி பிரகாஷ்குமாரை விட பல படங்கள்ல இளையராஜா இசை நல்லா தான் இருந்திருக்கு. இளையராஜா இப்ப எந்த படத்துக்கு இசையமைச்சார்? யாரு சொன்னா? இப்ப வந்து காட்டுமல்லி பாட்டு யாரு? அது வந்து விடுதலை இருக்கட்டு. அது யாரு இசையமைப்பாளர்? யாரு? காட்டுமல்லி விடுதலை படம் எப்போ வந்துச்சு தெரியுமா? போன வருஷம் வரலையே. 2வது படம். நான் என்ன சொல்றேன், இளையராஜா விட ஜிவி பிரகாஷ்குமார் பெரிய இசையமைப்பாளரா? அந்த எல்லாம் கேட்க கூடாது சார். யாரு பெரிய ஆளுங்க சார்? எந்த கதை, எந்த கரு, எந்த நடிகர் சிறந்ததா நடிச்சிருக்காங்க? இப்ப கேப்டன் மில்லர்ல தனுஷ் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப சிறந்ததா இருந்தது, ரொம்ப பாராட்டுக்குரியதா இருந்தது, சிறந்த நடிகர் கொடுத்தாங்க, சந்தோஷம். ஆனா நான் ஒரு தமிழன், எந்த தமிழனுக்கு விருது கிடைச்சாலும் நான் பாராட்டுவேன். அதை எதுக்குறனோ முட்டாளு தற்கொலைன்னு தான் சொல்லுவேன். சார் அதுக்கு சரி நீங்க சொல்லுங்க, போன வருஷத்துல எத்தனை படங்கள் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? தொடர்ச்சியா நீங்க வந்து படங்கள் பாக்குறீங்க, படங்களை வந்து விமர்சிக்கிறீங்க. அந்த வகையில எந்த படத்துக்கு நீங்க சிறந்த படம் அப்படின்னு கொடுத்த விருதுகள் கொடுத்த விருதுகள் எல்லாத்தையும் நான் மனதார ஏத்துக்கிறேன் சார். எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, யாருமே இங்க ஏத்துக்காமலாம் அப்ப விட்டுருங்க. ஏன் எங்க தமிழன், ஒரு தமிழனுக்கு கிடைக்கிறது தமிழன் திட்டினான்னா அவன் தமிழன் ஐயா. இதனாலதான் தமிழன் விளங்காம போறான். ஒற்றுமைங்கிறதே தமிழனுக்கு கிடையாது. ஒரு இப்போ தேசிய விருது நமக்கு கிடைச்சிருக்குன்னா சந்தோஷப்படுவியா? அங்கே என்ன அது சார்? கேள்வியே என்னன்னா, இப்ப மலையாளத்துல பிரம்ம யுகத்துக்கு மம்முட்டிக்கு கொடுத்திருக்காங்க. பிரம்ம யுகத்துல மம்முட்டியோட நடிப்பு சிறந்ததா இருந்துச்சு, அதனால கொடுத்தாங்க. கார்த்திக்கு கொடுத்திருக்காங்களே. எந்த கார்த்திக்? அந்த படத்தை 2 பேருக்கு தேசிய விருது தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப கார்த்திக்னு ஒரு பையன் கொடுத்திருக்காங்க. ரைட் சார், நான் இங்க தமிழுக்கு வரேன். நான் அந்த வகையில மலையாளத்துல சிறந்த நடிகருக்கு சிறந்த மேல நான் பேச விரும்பல. அப்படி நீ பேசுனா நீ தமிழ இல்ல. என்ன பேச கேட்கிறவங்க எல்லாம் தமிழ் இல்லைன்னு சொல்றீங்க? அது அப்படி கிடையாது சார். இந்த கேள்வியை மலுப்புறதுக்கான பதில் தான் அது. கிடையவே கிடையாது. தமிழன் எப்பவுமே ஒற்றுமையா இருக்க மாட்டான், விளங்கா பயலுக. அதனால தமிழன் தற்குறியா போயிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன், தமிழன் தற்குறிங்கிறீங்க. இத்தனை பேர் வந்து தேசிய விருதுல தமிழ் படத்தை கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷப்படுவியா? தமிழன் தற்குறியா இருந்தா எப்படி தமிழ் அப்படி தற்குறியா இருக்க? விமர்சிக்கிறவன் தற்குறி. விமர்சிக்கிறது எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, ஓகேவா? கிடையவே கிடையாது. அத்தனை பேர் முதலமைச்சர் பாராட்டி இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. முதலமைச்சர் விஜய் பாராட்டி இருக்காரு. பாராட்டக்கூடியதுதான் சார் இந்த படத்தை. ஒரே நிமிஷம் இருங்க. பாராட்டுறீங்க இல்ல, அதோட நிறுத்தீங்க. இருங்க, இங்க நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். ஆடு ஜீவிதம், அதாவது கோட் லைஃப், தங்கலான், ஓகேவா? நிஜமாவே இதெல்லாம் படமா? இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நிஜமாவே இதெல்லாம் எனக்கு தங்கலான் பிடிக்கல. சரி, ஓகே, அது உங்களுடைய கருத்து. அதான் சொல்றேன், இது ஜூரியல் கருத்துன்னு விட்டுட்டு போ சார். என்ன சாரு மோரு? சாரு மோரு கிடையாது, ஜூரியோட. அதான் ஜூரியனை விமர்சிக்கிறாங்க. என்ன விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றேன், நல்லா கேளுங்க. இது நல்ல மூவிஸ் நிறைய இருக்கு. இந்த லபர் பந்தை ஏன் எடுத்துக்கல? லபர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, அது கதை புதுசா இருந்துச்சு, அதையே எடுத்துக்கல. இதெல்லாம் ஏன் எந்த ஒரு தரத்திலையுமே அங்க இடம் பெறலையா? அப்படி பார்க்க போனா 20 சிறந்த படங்கள் கொடுக்கணும், 20 சிறந்த நடிகர்கள் கொடுக்கணும், 20 எடிட்டர்கள் கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? 20க்கு கொடுக்க வேணாம். ஏங்க ஒருத்தர் கிரைட்டீரியாஸ் இருக்கு, ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு, ஜூரி மென்ஷன். திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், நிறுத்துங்க சார். இதெல்லாம் இங்க கேள்வியா? ஜஸ்டிஸ் ஃபார், இங்க பாருங்க எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு மேல நான் என்னால பேச முடியாது. நான் வந்து தமிழர்களை கொடுத்ததை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். எவனாவது விமர்சிச்சான்னா அவனை லூசு பையன்னு சொல்றேன். அப்ப விமர்சிக்கிற எல்லாருமே லூசு பையன் தான், அதுல எனக்கு சந்தேகமே இல்லை சார். அந்த லூசு பசங்க தான் படத்தை பாக்குறாங்க சார். என்ன சார் அவங்க ஏன் பாக்குறான்? மிஸ்கின் காசு கொடுத்து படம் பாக்குறானா சார்? அதை தாண்டி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறேன். மிஸ்கின் காசு கொடுத்து படம் பார்த்தாங்க. ஊர்வசியும் விமர்சிச்சிருக்காங்க. ஊர்வசியும் முன்னாடியே விமர்சிச்சிருக்காங்க. ஊர்வசியும் விருது கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க விருது வாங்கியுமே அந்த விருதை விமர்சிச்சாங்க. நிறைய நல்ல படங்கள் வந்து கோட் லைஃப்க்கு தரலையே. வேண்டான்னு சொல்லிட்டேன், திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்க. நீங்க முட்டாள். வேண்டாம், விமர்சிக்கிறவன் தற்குறி. நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப செவ்வழுத்த மாதிரி ரிப்பீட்டடா அதே கொஸ்டின் கேட்டிருந்தேன், எனக்கு பிடிக்காது. நான் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தடுத்த படங்கள் வந்து இங்க எதிர்பார்க்கப்படுது. இந்தந்த படங்கள்லாம் விருதுக்கு போய் நிற்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன? நான் இதெல்லாம் விட்டுறலாம், அடுத்துக்கு வரேன். அடுத்து ஏங்க, அது வந்து ஜூரிஸோட முடிவுன்னு நான் சொல்லிட்டேன். இல்லை, இப்ப இல்லை, அடுத்து எதுக்கு நான் சொல்லணும்? அதெல்லாம் நேயர்களுக்கு பிடிக்காது. அதாவது உனக்கு பிடிக்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா நேயர்கள் பிடிக்காது. என்னோட கேள்வி இல்லை சார், நேயர்களோட கேள்வி தான் கேட்டிருக்கேன். அங்க என்ன வந்திருக்கோ அதான் கேட்டேன். நான் சொன்ன நீ கமெண்ட்ஸ் வரும் பார். நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.